ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் என்ன நடக்கும்? ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பலன் என்ன? ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் கிடைக்கும் அதிசய சக்தி என்ன? இலவசமா ஒரு சக்தி கிடைக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்காம இருந்துடலாமா? அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். ஸ்ரீராம ஜெயத்தை நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா நோட்ல எழுதுவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, டைரியில எழுதுவாங்க. அப்படி எழுதுறத பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்களும் அப்படி எழுதியிருப்பீங்க. எதுல எழுதணும், எந்த நேரத்துல எழுதணும், தினமும் எழுதலாமா இல்ல குறிப்பிட்ட நாட்கள்ல எழுதணுமா, உண்மையிலேயே ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா அதிசயம் நடக்குமா, அப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், எந்த மனிதர்களும் எழுதலாம். ஏன்னா ஸ்ரீராமர் வாழும் காலத்திலேயே அவர் யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டியதில்லை. அதனால ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எழுதலாம். இவங்க எழுதணும் இவங்க எழுதக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. பக்தி சிரத்தையோடு ஸ்ரீராமநாம ஜபத்தை எழுதினால் ஸ்ரீராமநாம ஜபத்தை மோட்சாக கொண்டு வாழும் கலியுக கருணாமூர்த்தி, நித்திய சூரன், யாரும் வெற்றி கொள்ள முடியாத வீரன், அடியவர் துயத்துரைக்கும் கருணாமூர்த்தி, தினமும் ராமநாம ஜபத்தை உச்சரித்து வாழ்பவன், அழியா புகழ் கொண்ட வீரன், மாருதி ஆஞ்சநேயர் காலடியில் அந்த ராமநாம ஜபத்தை எழுதி சமர்ப்பித்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவனே ராமநாம ஜபத்தின் மகிமையை சொன்னதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப 2024 ஏப்ரல் 17 ராமநவமி வருது. இதுவரையும் நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதினது இல்ல, நான் இனிமேதான் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை தொடங்குங்க, எழுத ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். இதை எப்படியெல்லாம் எழுதணும், எந்த நேரம் எழுதணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். விஷ்ணு அவதாரங்கள்லையே பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்கள்ல 2 அவதாரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஒன்று கிருஷ்ணா அவதாரம், அது கிருஷ்ணன் பிறந்த நாளான அஷ்டமி திதியில கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது. இன்னொன்று ராமநவமி, ராமர் பிறந்த நாளான ராமநவமி திதியில ராமநவமி கொண்டாடப்படுது. இந்த ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மற்ற நாட்கள்ல நம்ம ஸ்ரீராம ஜெயத்தை எந்த நாள் எப்படி எழுதணுங்கிறத தான் தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை ஒரு நோட்லையும் எழுதலாம், நீங்க டைரியிலையும் எழுதலாம், பேப்பர்லையும் எழுதலாம். எதுல எழுதணும் அப்படிங்கிற இதெல்லாம் வரைமுறையெல்லாம் கிடையாது, எதுல வேணாலும் எழுதலாம். சரி, இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எந்த நேரத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ராமர் அன்னையா இருப்பார், சிலருக்கு தந்தையா இருப்பார், சிலருக்கு தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் சொல்லக்கூடிய நண்பனாக அவர் இருப்பார், சிலருக்கு தெய்வமாக இருந்து வழிநடத்தக்கூடியவர். அப்ப ஒருத்தர் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றாரு, அங்க பல டார்ச்சர், மேலதிகாரி அவரை போட்டு வாட்டி வதைக்கிறாரு. அப்ப ஈவினிங் வீட்டுக்கு வர்றாரு, அவர் எப்பவுமே டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அப்ப ஸ்ரீராமரை தன்னுடைய நண்பனாக நினைச்சு தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி ஒரு டைரியில ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், அதனால எந்த தவறும் இல்லை. எழுதுறதுல 2 வகை இருக்கு. ஒருத்தர் தங்களுடைய நலனுக்காக எழுதுவாங்க. தனக்கு ஏற்பட்டுள்ள பயம், ஐயோ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ கடன் இருக்கே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு வாழ்க்கையில வரக்கூடிய பயத்தினால எழுதுறவங்க. குறை நிறைய, யாருக்காவது இது இல்லை அது இல்லைங்கிற குறை இருக்கும், தேவை இருக்கும், தூக்கம் வராம சில பேர் சிரமப்படுவாங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க அது தீரணும்னு சொல்லி காலையிலேயே தன்னுடைய இஷ்ட தெய்வமான ராமர்கிட்ட அவரை வழிநடத்த சொல்லி என்னுடைய குறைகள் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு காலையிலேயே எழுத ஆரம்பிப்பாங்க. அப்படியும் எழுதலாம். சிலர் மற்றவர்கள் நலனுக்காக எழுதுவாங்க. அவங்களுக்காக அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னு என்னுடைய இஷ்ட தெய்வமான ராமருக்கு தெரியும், நான் சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னுங்கிறது இல்லை, அதனால என்னுடைய கஷ்டத்தை ராமரே தீர்ப்பார், நான் எப்பவும் போல அவருடைய ராமநாமத்தை உச்சரிப்பது எழுதுவது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு எழுதுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நேரங்காலமே இல்லை, எப்போ வேணும்னாலும் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதலாம், எந்த நேர காலமும் இல்லை. சரி, எவ்வளவு எழுதணும்? ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்குங்க. அந்த ஒயிட் ஷீட்ல ரூல்டாவும் இருக்கலாம், அன்ரூல்டாவும் இருக்கலாம். குறைஞ்சது ஒரு பக்கம் எழுதுங்க. ஒரு பக்கம் எழுதுனீங்க அப்படின்னாவே அதுல 108 இது வந்துடும். 108 வரல அப்படின்னாலும் 100க்கு பக்கமா குறைந்தது வந்துடும். அப்ப நீங்க அதோட 8 சேர்த்து 108ஆக தினமும் எழுதுங்க.
நம்ம கோவிலுக்கு போக சொன்னா போமாட்டோம், நேரம் இல்லை அப்படிம்போம். தியானம் செய்யுங்கன்னா நேரம் இல்லை எனக்கு அப்படிம்போம். மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காரியம்தான் இந்த ஸ்ரீராம ஜெயம். நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து ஒரு நோட்டை எடுத்து ஸ்ரீராம ஜெயம் மனம் ஒன்றி அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அனைத்தும் போயிடும். நீங்கள் எழுதி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க. எழுதுவதற்கு முன் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயரோட இருக்கக்கூடிய அந்த ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு வீட்லையும் வைத்து கொண்டு அதை பார்த்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதுக்கு யாருக்கு பலன் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நிஜமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கோ போய் பாருங்க. அங்கே ஆஞ்சநேயருக்கு அந்த ஸ்ரீராமஜெயத்தை மாலையாக போடுறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பேப்பரில் எழுதி நோட்டில் எழுதி கொண்டு வந்து அங்கே சமர்ப்பிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல் பழிச்சிருக்கா, நீங்கள் இதை எழுதுனனால அற்புதம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நிச்சயமாக நடந்திருக்கும். அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அப்படியே நோட்டாக சேர்த்துக்கிட்டே வருவாங்க, பேப்பரில் எழுதியும் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டுறப்ப அந்த பூஜை ரூம் கட்டுற இடத்துல அஸ்திவாரத்திலேயே போட்டு அதை கட்டுறவங்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் கோவிலில் போய் சமர்ப்பிப்பாங்க. சில பேர் ஆறு, குளம், நீர்நிலைகளில் போய் இது மாதிரி எழுதுனதை விடுவாங்க. கோவிலில் போய் இது மாதிரி எழுதுனதை வைக்கலாமா? ஆஞ்சநேயருக்கு மாலையாக ஸ்ரீராமஜெயம்னு எழுதி மாலை கட்டி போடுவாங்க, அப்படி போடலாம். இந்த கோவிலில் இந்த எழுதின நோட்டை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம். அங்கே வரக்கூடியவர்கள் இந்த விபூதி, குங்குமம், இந்த மாதிரி பிரசாதத்தை கோவில் சோத்துலலாம் தடவாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நோட்டில் உள்ள ஸ்ரீராமஜெயம் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் இவங்க மடித்து கொண்டு வருவாங்க. அவங்களும் நம்மளும் இந்த மாதிரி ஸ்ரீராமஜெயம் எழுதலாம் அப்படின்னு உங்களை பார்த்து அவங்களும் எழுத ஆரம்பிப்பாங்க. அதனால் தாராளமாக கொண்டுட்டு போய் கோவிலில் இந்த நோட்டை சமர்ப்பிக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 2 வரி வரும், கேட்டிருப்பீங்க. கேனோ பாயேன லக்னா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்டியதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபோ. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஈஸ்வரன் கிட்ட கேட்குறாங்க, கற்றறிந்த பண்டிதர்கள் விஷ்ணு சகஸ்ரநாம ஜபத்தினால பலன் பெற முடியும். ஆனால் சாதாரண மக்கள் எந்த நாம ஜபத்தை உச்சரித்து அவர்கள் இந்த பிறவி பிணியிலிருந்து மீண்டு வருவது அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு சிவன் சொல்லுவாரு, ஸ்ரீ ராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்ரியம் ராமநாம வராணனே. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாம ஜபங்கள்லையும் சகஸ்ரநாமங்கள்லையும் ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சகஸ்ரநாமத்தை விட எந்த நாம ஜபத்தை விட ஸ்ரீராமா அப்படிங்கிற நாம ஜபமானது இந்த உலக மக்கள் பிறவி பிணியிலிருந்து மீண்டு வருவதற்கு உகந்தது. ஸ்ரீராமநாமம் அப்படிங்கிற மந்திரம் தான் எல்லா நாமங்களையும் விட உயர்ந்த பலனை தரும், புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாரு. சிவனே சொல்லியதால இந்த ஸ்ரீராமநாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.